வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கென சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாரின் விருப்பத்துக்கு அமைய மாற்றமடையும் சட்டங்கள். வரிச்சலுகைகளுடன் அரசியல்வாதிகளுக்கு வாகனம் வழங்கும் நடவடிக்கைக்கு மக்கள் விடுதலை முன்னணி எதிர்ப்பு. சுண்டிக்குளம் தேசிய பூங்கா திட்டத்தினால் மக்களின் வாழ்விடங்கள் பறிபோக்கும் அபாயம். சீனாவில் மீண்டும் மண் சரிவு. காணாமல் போன 34 பேரை தேடும் பணிகள் ஆரம்பம். ஏசியன் சாம்பியன்ஷிப் ரக்பி போட்டிகளின் முதல் சுற்றை வெற்றியுடன் ஆரம்பித்தது இலங்கை. வாகனங்கள் நிறுத்த தடை என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இடங்களில் வாகன உரிமையாளர்கள் எதிர்பாராத சம்பவங்களை எதிர்கொள்கின்றனர். இத்தகையதொரு சம்பவம் அனுராதபுரத்தில் பதிவாகியது. මෙතන ඩොක්ටර්ගේ වාහනයක් තියෙනවා. එතන බස් එකක් තියෙනවා. ඒ ටිකත් ලියන්න. ඩොක්ටර් දැන් මම හිතන්නේ මහත්තයා කතා කරලා පාස් අරන් ඇත්තේ. එහෙම කොහොමද ඩොක්ටර්ට විතරක් ස්පෙෂල් දෙන්නේ? ඒ පැත්තේ සමාජ සේවයක් කරන ඉන්න මොකක් හරි එහෙම. ඒතර අපි සමාජ සේවය තමයි කරන්නේ. එහෙම තමයි මහත්තයා. ඉතින් දෙන්න ඕන කියන්නකො. ලියනවනේ ඔක්කොම ලියන්න ඕනේ. මෙහෙමයි අපිට ලියන්නත් පුළුවන් නොලියන්නත් පුළුවන්. කොහොමද කියන්නේ ලියන්නත් පුළුවන් නොලියන්නත් පුළුවන් කියලා අපිට අභිමතයක් කියලා තියෙනවනේ. මේ වහඩන් අතර කරලා තියෙන්නේ. එව්වත් යන්න. ඒතර මෙයා ලෙඩෙක් බෙහෙත් ගන්න යද්දි ලියන්න පුළුවන්. සාහන කම්පියුටරෙන් කඩේ ලියන්න බෑ. මහත්තයා එන්න ගන්න මේ ට්‍රැෆික් වයිස් මහත්තයා පොඩ්ඩක් කතා කරලා. ට්‍රැෆික් වයිස් මහත්තයා නියෝග තමයි මේ මහත්තයා අපිට. ට්‍රැෆික් වයිස් මහත්තයා ඔක්කොම නීති එකයි. ආයේ නීති දෙකක් කියන්න බෑ සාජ මහත්තයා මෙතන. නීතිය සම්බන්ධයෙන් අභිමතයක් තියෙන්නේ අධිකරණයකට විතරයි. சட்டம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கே விருப்பம் இருக்கின்றது. எனினும் அதற்கு எல்லை ஒன்றுள்ளது. போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அவர்களின் விருப்பப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏனெனில் விருப்பத்தினூடாக செயற்படுவது எமது அரசியலமைப்பின் பிரகாரம் பாரதூரமான குற்றமாகும். அதாவது அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும். எவரேனும் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் அவரின் விருப்பத்திற்கு அமைய வழக்கு தாக்கல் செய்கின்றார் எனின் போலீஸ் விதிமுறைகளுக்கு அமைய சட்டவிரோத செயலாகும். அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ඒ සම්බන්ධයෙන් ක්‍රියාත්මක කිරීමට பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட சலுகைகள் வழங்குவதை அனுமதிக்க முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி இயக்கம் என்று தெரிவித்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரி சலுகையுடன் வாகனம் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. 1050 ரூபாய் வரையான சிறிய அளவு சுங்கவரி மாத்திரமே அறவிடப்படுகின்றது. இதனை மக்கள் விடுதலை முன்னணி என்ற ரீதியில் நீங்கள் அனுமதிக்கின்றீர்களா? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் பதவி வகிக்கும் காலம் வரை வாகனம் ஒன்றை வழங்குமாறும், பதவிக்காலம் நிறைவு பெற்றவுடன் அரசாங்கம் வாகனத்தை மீளப்பெற வேண்டும் எனவும் கட்சி என்ற ரீதியில் தொடர்ந்தும் நாம் அனைத்து அரசாங்கங்களுக்கும் கூறியிருந்தோம். அதுவே எமது கொள்கையாகும். எமது நிலைப்பாடும் அதுவே. அதனால் அதற்கு அப்பால் இடம்பெறும் விடயங்களுக்கு நாம் இணக்கம் தெரிவிக்க மாட்டோம் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்தில் எமது நிலையான கருத்தை முன்வைத்திருக்கின்றோம். தற்போது நாட்டிற்குள் பாரிய பொருளாதார நெருக்கடி காணப்படுகின்றது. அவ்வாறானதொரு நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான நிவாரணம் வழங்கப்படுவதை நீங்கள் அனுமதிக்கின்றீர்களா? நிவாரணம் அல்ல, சலுகைகள். நிவாரணம் என கூறினால் அது தவறாகும். உண்மையில் கூறினால் சிறப்பு சலுகைகள். இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நியாயமான ஒன்று அல்ல. நாட்டில் உள்ள மக்கள் மீது வரிச்சுமை சுமத்தியும் மேலும் பல உறுப்பினர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவது எந்த ஒரு விதத்திலும் நியாயமானது அல்ல. அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை. மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் ஊடகங்களின் ஊடாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக இதன்போது ஊடகவியலாளர்களினால் கேள்வி எழுப்பப்பட்டது. நாம் ஊடக சுதந்திரத்திற்காகவும் ஊடகவியலாளர்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் காணப்பட்ட ஆட்சியை இல்லாதொழிக்க மக்கள் விடுதலை முன்னணி செயற்பட்டது. அதன் காரணமாக மக்கள் விடுதலை முன்னணியை இலக்கு வைத்து ராஜபக்ச கும்பல் செயற்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் சேறுபூசும் நடவடிக்கைகள் மூலமாக மக்கள் விடுதலை முன்னணியை அச்சமடைய வைக்கவோ செயலிழக்க செய்ய முற்படுவார்களாயின் அது அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் நன்கு அறியாமல் செயற்படுகின்றார்கள் என்பதை புலப்படுத்தும். හොඳ කිරාමැනීම් බැලීමක් හෝ අදහසක් නොමැතිකම සුප්පත්කම කියලා තමයි අපි තේරුම් ගන්න.
கடந்த பார்லிமெண்ட் காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற நிலைப்பாட்டில் இருந்தவர் அனுரகுமார திசாநாயக்க. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளனர். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை மஹிந்த ராஜபக்ச எடுக்க முடியாதுள்ளமைக்கு அனுரகுமார திசாநாயக்க காரணமாக உள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தி ஜனாதிபதியின் காலத்தை நீடிக்க பார்த்தார். அது பலனளிக்கவில்லை. 2வது தடவையாக பிரதமராவதற்கு முயற்சித்தார். அதுவும் நடக்கவில்லை. 3வதாக எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற்றுக்கொள்ள முயற்சித்தார். அதுவும் பயனற்று போனது என்பதை மே தினத்தில் கண்டோம். மக்களை திசை திருப்பி ஆட்சியை கைப்பற்ற முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன மாத்திரையில் இன்று தெரிவித்தார். அரசியல் கட்சியொன்றின் நிறத்தை மாற்றி கட்சியை கைவிட்டு சென்றவர்களால் குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமே இத்தகைய பிளவுகளை ஏற்படுத்த முடியும். எனினும் மக்களை பிரிக்க முடியாது. மக்களை பிளவுபடுத்தாது மக்களுடன் ஒரு இடத்தில் நிற்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டும் தேவையே எமக்குள்ளது. அதனை நாம் காலியில் வெளிக்காட்டினோம். காலியில் நடைபெற்ற கூட்டம் வெற்றியடைந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதாக பெசல் ராஜபக்ச கூறுகின்றார். அதுவே யதார்த்தம். அதனால் நாம் ஒரு நிலையான இடத்தில் தற்போது உள்ளோம். இன்னும் 2-3 மாதங்களுக்குள் இதனை விடவும் நிலையான இடத்திற்கு செல்வோம். ஜனாதிபதியால் அரசாங்கம் ஒன்றை ஏன் அமைக்க முடியவில்லை என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். அவ்வாறு அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியாது. கட்சியை பலப்படுத்திய பின்னரே அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் பேச முடியும். மாத்தறை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கிராம மட்ட தலைவர்களுக்கிடையிலான சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் நினைவு தின நிகழ்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இந்த தீர்வுகள் தொடர்பாக இப்பொழுது சிங்கள பிரதேசத்தில் பல விமர்சனங்கள் தனிநாட்டை கோருகிறார்கள் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. சமஷ்டி என்பது தனிநாடு அல்ல என்பதை மிக தெளிவாக முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். தமிழர் தரப்பிலிருந்து இன்னும் பலர் அதற்கான வியாக்கியானங்களை கொடுத்திருக்கிறார்கள். சமஷ்டி என்பது ஒரு நாட்டுக்கான ஒரு விடயம் அல்ல. சமஷ்டி என்பது தன்னாட்டை நோக்கியதும் அல்ல. தமிழ் சமுதாயத்துக்கு உள்ளே பலவேறு ஆபத்துக்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இளைஞர்களுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய பல அடாவடித்தனங்கள், சீரழிவுகள், பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலைமைகள், ஆள்வெட்டு, கத்திக்குத்து, களவு என்று இந்த சமுதாயத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை இலங்கை அரசாங்கத்தை குறை சொல்லி திருப்திப்படுத்துவதில் போதாது. தமிழ் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதில் தான் இந்த சமூகத்தினுடைய வெற்றி தங்கி இருக்கிறது. ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது, ஒரு நகர்வு இருக்கின்றது. நகர்வு மெதுவாக இருப்பதாக நீங்கள் கருதலாம், வேகம் போதாது என்று கருதலாம். நியாயமானது. அந்த கருத்து அடிப்படையிலே தான் வடமாகாண சபையிலே சமஷ்டி பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களுக்கு கையாட்சியில் பேச முடியுமானால் உங்களுக்கு இங்கே சமஸ்டியில் பேச முடியும், உரிமை இருக்கின்றது. யார் தடுத்திட முடியாது. எங்களுடைய போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுகின்ற நிலை வடக்கு கிழக்கிலே அச்சத்தை உருவாகி வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையிலே மஹிந்த ராஜபக்சையின் எதிரணி எங்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் வெறும் உதட்டிலே நாங்கள் பேசி நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும், நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முதலாவது தேசிய எழுச்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தேசிய எழுச்சி மாநாடு யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் ஆரம்பமானது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா உள்ளிட்ட பலர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கல்கமுவையில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். எமது அமைச்சரவையில் என்றுமே இருக்காதவர்களைப் போன்று அவர்கள் தற்போது அனைத்திற்கும் திருட்டு என கூறுகின்றனர். அவர்கள் எவருமே 8 வருடங்களாக அமைச்சராக இருந்ததில்லை. மஹிந்த ராஜபக்ச என்பவர் மட்டுமே அமைச்சரவையில் இருந்திருக்கின்றார். அவதூறு சுமத்தி மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தி எதிரியிடம் உம்மை காட்டிக் கொடுத்து நாட்டில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். கடந்த ஆட்சியில் எந்தவித விமர்சனங்களுக்கும் இடமளிக்கப்படவில்லை என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கொழும்பில் இன்று தெரிவித்தார். இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போற இடத்துல எல்லாம் சொல்ற ஒரு கதை என்னன்னு சொன்னால், 8 வருடமாக கேபினெட்ல யாரும் இருக்கல, நான் மட்டும்தான் கேபினெட்ல இருந்தீங்கன், அதனாலதான் எல்லாரும் என்னைய பார்த்து கள்ளன்னு சொல்றான். 8 வருடமாக கேபினெட்ல இருந்தவன் அன்று இருந்தவன் கேபினெட் அமைச்சர்மார் இன்றும் கேபினெட்ல இருக்கதான் செய்யறாங்க. அவங்களோட களவு இல்லைன்னு நாங்க சொல்ல போறது இல்லை. ஆனா அந்த நேரத்தில் அவன் மஹிந்த ராஜபக்ச மட்டும் கல்லன்று சொல்லியிருந்தான்டா இன்றைக்கு அந்த ஒரு கேபினெட் அமைச்சரும் வாழ்ந்திருக்க மாட்டான். அதுதான் உண்மை. அது எல்லாத்துக்கும் விட
சச்சின் வாஸ் குணவர்தன் சொல்றேன் அவருடைய வளர்ப்பு மகான் இந்த வளர்ப்பு மகன் கூட இன்றைக்கு அந்த வளர்த்த வாப்பா வச்சு சொல்றான் இவன் ஒரு கள்ளன் என்று சொல்லி. இதுக்கு மிச்சம் என்ன எவிடன்ஸ் இந்த நாட்டு மக்களுக்கு? மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் நிறுவப்பட்டுள்ள ஔவையார் உருவச்சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் நேற்று தினம் கருத்து வெளியிட்டார். 1994 ஆண்டு சந்திரியா அம்மையார் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு இறங்கிய பொழுது தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று கூறியிருந்தார். அப்பொழுது இருந்ததான ஐக்கிய தேசிய கட்சியினர் சந்திரியா அம்மையார் அவர்களுக்கு துண்டு பிரசுரங்களும் சுவரொட்டிகளும் அடித்தார்கள். எப்படி என்றால் ஓட் போர் சந்திரியா கண்ட்ரி போர் பிரபாகர் என்று அடித்திருந்தார். இனவாதத்தை தூண்டினார்கள். சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை விதைத்தார்கள். சந்திரியா அம்மையாருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த நாட்டில் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் சந்திரியாவுக்கு வாக்களித்தார்கள். சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்கள். 62.8% வாக்குகளை பற்றி உலகின் முதலாவது பெண் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். என்னத்தை காட்டுகிறார் என்றால் நாட்டின் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இனவாதத்தை விரும்பவில்லை. இனவாதத்தை தூண்டுபவர்கள் இந்த நாட்டை வழி நடத்துகின்ற ஒரு சில அரசியல் தலைமைத்துவங்களும் மனத்தலைமைத்துவங்கள். 2002 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட போது இடைக்கால நிர்வாகத்தை தமிழீழ விடுதலை புலிகளை கொடுப்பதாக கூறிய பொழுது அப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை எப்படி தூண்டினார்கள் என்றால் ஓட் போர் ரணில் கண்ட்ரி போர் பிரபாகர் என்று அடித்தார். ஆனால் 2002 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த செய்திகள் என்னத்தை உணர்த்துகின்றன என்றால் இந்த நாட்டில் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இனவாதத்தை விரும்பவில்லை. அவர்கள் இந்த சிறுபான்மை மக்களோடு இணைந்து வாழ விரும்புகிறார்கள். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் விமானிகள் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிக்கு இடையே புரிந்துணர்வற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவன விமானிகள் சங்கத்தின் தலைவர் கேப்டன் ரேணுக சேனநாயக்க ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் நிறைவேற்று அதிகாரி தமது சங்க அதிகாரிகளை அச்சுறுத்தியுள்ளதுடன் அவதூறு ஏற்படும் வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிக்கு அந்த பதவியில் வகிப்பதற்கு தேவையான தேர்ச்சி இல்லாத காரணத்தினால் அவர் தொடர்பில் நம்பிக்கை இல்லை எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கேப்டன் சுரேன் ரத்வத்தவிடம் வினவிய போது தாம் பார்வையிடாத பத்திரிகை செய்தி தொடர்பில் கருத்து தெரிவிக்க முடியாது என அவர் கூறினார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தலைவரின் பதிலை அறிவதற்காக நிறுவனத்தின் தொடர்பாடல் முகாமையாளர் தீபால் பெரேராவிடம் நாம் வினவிய போது தலைவருடன் கலந்துரையாடி நாளைய தினம் இதற்கான பதிலை வழங்குவதாக தெரிவித்தார். இலங்கை சங்கீத சபையின் 49வது நிறைவு தின நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு கொழும்பு டவர் மண்டபத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் பிரதம அதிதிகளாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய சமுதாயத்திலே வளரும் மாணவ மாணவிகள் எல்லோரும் கலைகளை கற்றுத்தான் ஒரு சமுதாயத்திலே முன்வர வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியத்துவம். ஒருத்தர் படித்தால் மற்றும் ஒரு மனிதனாக வாழ முடியாது. தமிழ் மொழியும் தமிழ் கலையும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சங்கமறிவிய காலத்திலே ஆரம்பித்த இந்த அழகான தமிழ் முக்கியத்துவம் ஓவியங்களும் பாடல்களும் கலைகளும் இன்று மேன்மேலும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. எத்தனையோ வருட காலமாக 3000 வருடங்களுக்கு முன்பு சாதிக்கப்பட்ட இந்த தமிழ் மொழி இலங்கையிலே உலகத்திலேயும் தொன்மையான மொழி என்பதுதான் தமிழ். அப்படியான தமிழ் மொழிக்கு ஏற்ற விதத்திலே கலைகள் இருந்து வருகின்றன. யாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் சரணாலயத்தை தேசிய பூங்காவாக விஸ்தரிக்கும் திட்டத்தினால் மக்களின் வாழ்விடங்கள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச இலக்க பிரிவில் அமைந்துள்ளது சுண்டிக்குளம் சரணாலயம். தாவர விலங்கியல் புகலிட சட்டத்தின் பிரகாரம் 1937 ஆண்டு சுண்டிக்குளம் சரணாலயம் உருவாக்கப்பட்டது. சுண்டிக்குளம் சரணாலயத்தை தேசிய பூங்காவாக தரம் உயர்த்தும் திட்டம் 2015 ஆண்டு ஜூன் மாதம் கொண்டுவரப்பட்டது. தேசிய சரணாலயமாக விஸ்தரிக்கப்படும் திட்டத்தில் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் உட்பட சுமார் 9000 ஹெக்டேயர் நிலங்கள் உள்வாங்கப்பட உள்ளன. மருதங்கணி பிரதேச இலகத்துக்குட்பட்ட முள்ளியான், போக்கரப்பு, நிச்சயவட்டை மற்றும் வண்ணாங்குளத்துக்கு உட்பட்ட கிராம மக்களின் நிலங்கள் தேசிய பூங்கா திட்டத்துக்குள் உள்வாங்கப்படுகின்றன. இந்த பகுதி மக்கள் பூர்வீகமாக விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு
போன்ற தொழில்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமது தொழில்களை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களோட வீடுகள்ல இருந்து வயல் நிலங்கள், பனைமரங்கள், எங்கள சகல தனியாற்ற காணி எல்லாமே அவங்கள கட்டுப்பாட்டு பதிக்க போகுது. இப்ப சீவல் தொழில் சமூகம் சீவல் தொழில் சமூகம் அந்த தொழில இருந்து விடுபட தேவை ஒன்று இருக்குது, செய்ய முடியாத சூழ்நிலை. இப்ப நாங்கள் வயல் காணியல்ல போய் வயலை விதைக்கலாம் கிடையாது. நாங்கள் இப்ப காலங்காலமா செய்யற தொழில் கடத்தொழில். நாங்கள் சின்ன ஒரு வாடிக்கை இறங்குமில்ல போடுறோம், தடி போட்டு இல்லாத ஒரு கொஞ்சம் மண் எடுத்தும் செய்ய ஒரு வேலை செய்ய வாடி வேலை ஒரு வாடிக்கை திட்டிக்கிட்டி போட்டுருக்கா கூட செய்யல. அதே மாதிரி நீங்க எல்லாமே அரசாங்கம் வச்சது நீங்கள் சும்மா இருங்க, இல்லாட்டா போன்னு சொன்னா நாங்க இந்த தொழில் இதை நம்பிடுங்க என்னென்ன ஆக்களை வச்சு தொழிலும் செய்யல. அதே நாங்கள் தேசிய பூங்கா அமைக்க உத்தேசிக்கப்பட்ட 9,000 ஹெக்டேயர் நிலப்பரப்புக்குள் கட்டிக்காடு ரோமன் தமிழ் கலவன் பாடசாலையும் உள்வாங்கப்படுகின்றது. பள்ளிக்கூடம் முற்றா அவன் எல்லைக்கு வருதுன்னு சொல்லியிருக்கோம். 30 வருஷம் யுத்த காலத்தில் இருந்தாங்க. இந்த பள்ளிக்கூடத்தின் ஒரு வளர்ச்சியால எங்களை பிள்ளைகள் படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வார நேரத்தில் தேசிய வனவிலங்குகள் பூங்கா என்று சொல்லி அவையில் இந்த இடத்தை எடுக்கிறதால எங்களுக்கு பெரும் பாதிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆசையாக வளர்த்த மரங்கள், நாங்கள் எங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்ட எங்களுடைய வளங்கள் எல்லாம் இன்றைக்கு பறிக்கப்படுகின்றது. இந்த 6 அடி நிலம் கூட இன்றைக்கு எங்களுடைய சிவமக்கால கூட இந்த பறவைகள் சரணாலயம் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் பறிக்கப்படுகின்ற இடத்துக்குள்ள தான் அமையுது. சுனாமி நினைவாலயம், ஆலயம், தபால் கந்தூர், பாடசாலை, முன்பள்ளி, கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடங்கள், கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க மண்டபங்கள், இந்த கட்டக்காட்டினுடைய சொத்துக்கள் அனைத்தும் வனவிலங்கு சரணாலயத்திற்கு என அவர்கள் பறிக்கின்ற இந்த நிலப்பரப்புகளே காணப்படுகின்றது. இது தொடர்பில் கலந்துரையாடும் கூட்டம் வனஜீவராசிகள் அமைச்சர் காமினி விக்ரம பெரேராவின் தலைமையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு உத்தேச திட்டம் 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. வன ஜீவராசிக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்களும் அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்தார். பொதுமக்களின் சில குடியிருப்பு நிலங்கள் மற்றும் காணிகள் மற்றும் பயிர் நிலங்கள் உள்ளடக்கப்படுவது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு எடுத்து விளக்கப்பட்ட பொழுது அவர் அதனை பூர்ணமாக ஏற்றுக்கொண்டார். தேசிய பூங்காவாக மாற்றப்படும் பொழுது பொதுமக்கள் மீன்பிடிக்கின்ற இடங்கள் மற்றும் குடியிருப்பு நிலங்கள், வயல் நிலங்கள் மற்றும் தனியார் நிலங்களை நீக்கி ஒரு மீள் நிர்ணயம் செய்வதற்கு இணங்கினர். அதற்கமைவாக கௌரவ ஆளுநர் தலைமையில ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு 3 மாத காலத்துக்குள் ஒரு எல்லையை மீள் நிர்ணயம் செய்வதெனவும், மீள் நிர்ணயம் செய்த பின்பு வன ஜீவராசி திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் வருகை தரும் பொழுது அது சம்பந்தமாக உறுதியான பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புக்கும் ஏற்படாத வகையில் ஒரு உறுதியான தீர்மானமான முடிவு எடுக்கப்படும் என அன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. நகரங்களின் தலைத்தோற்ற அபிவிருத்தியை விட பின்தங்கிய கிராம மக்களின் வாழ்வாதார மேம்பாடு வளர்ச்சியடைந்து வரும் நாட்டிற்கு இன்றியமையாத ஒன்றாகும். உலக நாகரிகம் அபரிமிதமான வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த காட்சிகளை நாம் தலவாக்கலையில் பதிவு செய்தோம். பல குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வரும் தலவாக்கலை மிடில்டன் தோட்ட குடியிருப்புகளே இவை. கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழும் இந்த மக்கள் அதில் எதிர்நோக்கியிருக்கும் சவால்களுக்கு சாட்சியே இந்த குடியிருப்புகளின் காட்சிகள். குறுகிய அறைக்குள் வயது வேறுபாடின்றி அதிகளவானோர் வாழ வேண்டிய நிர்பந்தம் மலையகத்தின் ஏனைய பகுதிகளை போன்று இங்கும் தொடர்கின்றது. எனக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்குது. படிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் படிக்கக்கூடிய வசதிகள் இல்லை எங்களுக்கு. ஏன்னா டபுள் சைட் வீட்டுல நாங்க ஒரு அரை வீட்டுல தான் 3 பிள்ளைகள் இருக்குது. 3 பிள்ளைகளை வச்சு நாங்க வாழ்றோம். மழை பெஞ்சுன்னா உள்ளுக்கு தண்ணி வருது. ஏன்னா தகரம் 200-250 வருஷத்துக்கு முன்ன மாத்தினது. அப்ப அந்த தகரத்துக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சு சொன்னா அவ்வளவு புத்தகம் கொப்பி எல்லாம் நனைஞ்சு போகுது. 20-200 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட லைன் தான் இன்னும். ஆனா அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் எங்க வீட்டுல இப்ப உள்ளுக்கு துணில மட்டும் தான் படுக்கலாம், வெளி ஸ்டோப்ல படுக்கிறது அந்த அளவுக்கு ஒழுகுது. ரணில் சார், திகாமன் சார், தொண்டமான் சார் எல்லாமே சொன்னாங்க, தயவு செய்து நீங்க போட்டி போட்டு கொண்டு இருக்காம எங்களுக்கு எங்க வீட்டு பெற்று கொடுக்கவும் நாங்க மிக நண்போடு கேட்டுக்கொள்றோம். இப்ப திகாமர் இருந்தாரு, திகாமர் உடனடியாக நான் எல்லா சலுகையும் வாங்கி, ஆனா இது வரைக்கும் நடைமுறைக்க வரல. தண்ணி வசதி செஞ்சு தரேன், அந்த வசதி செஞ்சு தரேன், இந்த வசதி ஒரு வசதியுமே கிடைக்காது. நாங்கெல்லாம் குடிக்கிறது குப்பை குழி தண்ணி தான் குடிக்கிறோம். உள்ளபடி பார்க்க போனா ஆரம்பம் தான் 1.5 வருஷம் ஆச்சுங்களே. இப்ப இது வரைக்கும் எங்கெங்க வாங்கி கொடுத்துருக்காங்க? தேர்தல் காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்ற இவர்களின் கேள்விக்கு எப்போது பதில் கிடைக்கும்? Experience and well, you know that
Arjit Singh came into the limelight in 2005 after he was chosen to and தனது இனிமையான குரலால் உலகின் இசை ரசிகர்களை தன்வசப்படுத்திய பாலிவுட்டின் பிரபல பாடகர் அஜித் சிங் இலங்கையின் இசை ரசிகர்கள் முன்னிலையில் நேரடியாக இன்று தனது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார். ஹேவ்லாக் மைதானத்தில் நடைபெறும் அஜித் சிங்கின் இசை நிகழ்ச்சியை MTV MBC ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. கிளிநொச்சி புளியம்பாக்கனை ஆற்றுப் பகுதியிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. A35 பரந்தன் முல்லைத்தீவு வீதிக்கு அருகில் இன்று மாலை சிசுவின் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பொலித்தீனால் சுற்றப்பட்ட நிலையில் சிசு மீட்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அகரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரசிடென்ட் தோட்டம் 4ஆம் இலக்க பிரிவில் சிறுத்தையொன்றின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய இன்று பிற்பகல் சிறுத்தையின் உடல் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சிறுத்தையை நுவரெலியாவில் உள்ள வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மகவிலட்சிய கிருளகெட்டியாவ பிரதேசத்தில் இறந்த 4 யானைகளின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் 3 யானை குட்டிகளும் அடங்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மின்னல் தாக்கத்தினால் இந்த 4 யானைகள் இறந்திருக்கலாம் என வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் சந்தேகிக்கின்றனர். வவுனியா புதுக்குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் 2014ஆம் ஆண்டு 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த குளம் புனரமைப்பு செய்யப்பட்டது. எனினும் புனரமைப்பு பெயரளவில் மாத்திரமே காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளம் வேலை செய்யப்பட்டது பொருளாதார அமைச்சால 90 லட்சம் ரூபாய் செலவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. செய்யப்பட்ட வேலை பூர்ணப்படுத்தப்பட்டது. இல்ல அது எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்களை பொறுத்தளவு நல்ல வடிவா செய்யப்படவில்லை, இன்னும் பூரணப்படுத்தப்படவில்லை என்றால் நாங்கள் முற்றுமுழுதாக எல்லாரும் செய்கிறோம். குளத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள போதிலும் குளத்தின் அடிப்படையான குளக்கட்டின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. குளத்தினை பாதுகாக்கும் அலைக்கற்கள் போடப்படாமையால் குளத்தின் பாதுகாப்பு தொடர்பில் மக்கள் இவ்வாறான கருத்தினை வெளியிடுகின்றனர். இந்த கலிங்கி செயற்படுத்தவில்லை, அதனை புறணமைத்து தருமாறு கலிங்கினை உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாய்க்கால்கள் உரிய முறையில் நிர்மாணிக்கப்படாமையால் வயலுக்கு செல்லும் நீரில் பெருமளவிலான நீர் விரயமாகின்றது என விவசாயிகள் வேதனை வெளியிடுகின்றனர். இந்த குளத்தின் நீரினை பயன்படுத்தி 125 ஏக்கர் காலப்போகம் மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் தண்ணீரின் வீண் விரயத்தால் ஒரு போகம் மட்டுமே செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அமைச்சால இந்த குளங்கள் வேலை செய்யப்பட்டது. திட்டத்தின் நோக்கம் குளத்தை ஆழப்படுத்த, குளத்தை ஆழப்படுத்தி நாங்கள் அந்த ஒப்பந்த ஆட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 100 மீட்டர் வாய்க்காலும் நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் மற்றும் கலிங்கல் தொட்டிகளில் காணப்படும் நிர்மாண குறைபாடுகளால் நீர் வான் பாய்ந்து வீதிகளில் தேங்குகின்றது. புனர்நிர்மாணம் செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ள பெருமளவிலான நிதியில் குறைபாடுகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் வழங்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என இந்த விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். சர்வதேச அன்னையர் தினம் உலகளாவிய ரீதியில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடத்திலும் மே மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே. அன்னையர் தின வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிரேக்க மற்றும் ரோமானிய வரலாறுகளுடன் ஆரம்பமாகியது. எனினும் அமெரிக்க சமூக சேவையாளரான அனா ஜாவிஸினால் தற்போது நாம் அனுஷ்டிக்கும் நவீன அன்னையர் தினம் உருவாக்கம் பெற்றது. 1905ஆம் ஆண்டில் தனது அன்னையின் மறைவையொட்டி தனது பிள்ளைகளுக்காக தமது வாழ்வினை அர்ப்பணிக்கும் அன்னையருக்கான தினத்தை அனா ஜாவிஸ் உருவாக்கினார். சர்வதேச அளவில் அன்னையர் தினம் பல்வேறு வழிகளில் கடைபிடிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் குளிர் மற்றும் மழை காலநிலை நூல் மார்பக புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு நிதி சேகரித்து அன்னையர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. வர்ண நிறங்களில் மழை பாதுகாப்பு அங்கிகளை அணிந்த சுமார் 30,000 மக்கள் கொடைகளை ஏந்தியவாறு நிதி சேகரிப்பில் பங்கேற்பர். ஆயிரக்கணக்கில் அன்னையர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நிதி சேகரிப்பில்
ஈடுபடுவர். 100க்கும் மேற்பட்ட பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் பங்கு பெற்றுதலுடன் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படும். இதுவே ஆஸ்திரேலியாவில் முன்னெடுக்கப்படும் பிரம்மாண்ட அந்நியர் தின நிகழ்வாகும். தேசிய மார்பக புற்றுநோய் நிதியத்திற்காக இந்த வருடத்தில் சுமார் $4 மில்லியன் அமெரிக்க சேர்ப்பதற்கு நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர்கள் தீர்மானித்துள்ளனர். சாமி தவித்தான் தாயை படைத்தான் உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. எதிர்க்கட்சியின் ஒரு குழுவினர் மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். අද පරාජිත වූ ඒකාබද්ධ විපක්ෂය ජාතික ආරක්ෂාව කියන මාතෘකාව එළියට අරගෙන தோல்வியடைந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் என்று தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தை முன்வைத்து பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு நாட்டிற்குள் பாரிய பாதுகாப்பு பிரச்சினை காணப்படுவதாக புதினமான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். வடமாகாண சபை சமஷ்டி முறையொன்றை நிறைவேற்றுவது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய பிரச்சினையாகும் என நாட்டின் அரசியல் அமைப்பு தொடர்பில் உடல் முழுவதும் மூளை காணப்படும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பண்டிதர் GL பீரிஸ் கூறுகின்றார். எனினும் மாகாண சபையில் பிரேரணையொன்று நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது நாட்டின் சட்டமாக கருதப்படாது என்பதை இந்த பண்டிதர் உங்களுக்கு தெரிவூட்டவில்லை. இலங்கையை ஐக்கிய இலங்கையாக பாதுகாப்போம் என்ற வாக்குறுதிக்கமையவே ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். ஸ்ரீலங்காව ඒකීය ශ්‍රී ලංකාවක් හැටියට සුරකින්නයි කියන පොරොන්දුවම ஹம்பாந்தோட்டை அங்குணுகொல பலச பகுதியில் குறைந்த வருமானத்தை பெறும் 419 குடும்பங்களுக்கு கட்டட நிர்மாணத்திற்கான பொருட்களை வழங்கிய சந்தர்ப்பத்திலேயே அமைச்சர் இதனை கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பாத்திரன மாத்தறையில் இன்று கருத்து தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கிராமங்களின் அபிவிருத்தி செயற்திட்டங்களை காணக்கூடியதாக இல்லை என சிலர் கூறுகின்றனர். மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் கிராமத்தில் உள்ள மக்களின் ஒத்துழைப்புடன் 10 லட்சம் ரூபாய் திட்டம் ஒன்று தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. அரசியல்வாதிகளுக்கு தேவையான திட்டங்கள் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இதுவே தற்போதைய அரசாங்கத்தின் சிறப்பம்சமாகும். உங்களின் திட்டங்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்காக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை இந்த அரசாங்கம் வழங்குகின்றது. ஒரு கிராமத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் 2 கிராமங்களின் மக்களிடம் கருத்துக்களை கேட்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர் இதனை கூறினார். அக்குரச, திபட்டுவாவ மற்றும் கனகலாகம ஆகிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டனர். அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு பிரதான செய்தி அறிக்கையை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.